வைகை அணை நாம் எல்லாரும் பார்த்த ஒன்று. அங்கு நாம் பார்க்காத ஒரு மறுபக்கம் உண்டு. அதுதான் அங்கிருந்த 12 கிராமங்கள் தொலைந்த கதை. அவ்வளவு பெரிய பரப்பளவு ஒரு அணை கட்டியிருக்காங்க. அப்போ அங்க அந்த அணை வருவதற்கு முன்பு என்ன இருந்திருக்கும் யோசிச்சிருக்கீங்களா? வெறும் காடாகவும் தரிசு நிலமாகவும் இருந்த இடமல்ல அந்த அணை. அங்கு 12 கிராமங்கள் இருந்தது. அவர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் துரத்தி விட்டு கட்டப்பட்டதுதான் அந்த வைகை அணை. அந்த சோக கதையை சொன்ன புத்தகம் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆனா இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது அழிக்கிற கதை இல்ல, ஒரு கிராமம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்ற கதை. ஒருவரின் வெற்றிக்கு கடந்த கால வரலாற்றை விட எதிர்கால கனவுகளே அவசியமானது. ஆனால் எதிர்கால கனவுகளை நோக்கிய பயணத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகள் மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இந்த கோபல்ல கிராமம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ, சமரி, அப்புறம் நிறைய புக்ஸ் ரெக்கமெண்டேஷன், நிறைய சென்சேஷனான விஷயங்கள்லாம் நான் உங்க கூட போட்டுட்டு இருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கோபல்ல கிராமம் அந்த கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். துலுக்க ராஜாவுக்கு பயந்து தென் திசையை நோக்கி ஓடி வரும் ஒரு தெலுங்கு குடும்பம். அந்த தெலுங்கு குடும்பம் உருவாக்குகிற ஒரு கிராமம் தான் இந்த கோபல்ல கிராமம். கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு கொலையோட தொடங்குது. கொலை செய்தவனுக்கு தண்டனை அந்த ஊர் தலைவர் விசாரிச்சு கொடுக்கிறாரு. அது என்னதுன்னா கழுவேற்றது அப்படின்னு. இது ஒரு பக்கமா கதை நகரும் போது இன்னொரு பக்கம் கோட்டையார் தான் மெயின் கேரக்டர். இன்னும் சொல்ல போனா ஊர் பெரியவர் இல்ல நாட்டாம பெரிய நானு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர் வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. பாட்டினா நமக்கு தெரிஞ்ச கொள்ளு பாட்டி இல்ல, அவங்களுக்கெல்லாம் மூத்தவங்க தான் அந்த பாட்டி. அவங்கள பூட்டின்னு சொல்றாங்க இந்த புத்தகத்துல. அந்த பூட்டியோட பேரு மங்கத்தாயாரு. அவங்க மூலியமா தான் இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு கதை விரியுது. கதை எப்படி நகரும் அப்படின்னா, பூட்டியின் மூலமாக இறந்த காலமும் கோவிந்தப்ப நாயக்கரின் மூலமாக நிகழ்காலமும் நகரும். ஒரே சமயத்துல 2 காலமும் மாறி மாறி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல பாட்டியின் மூலமா சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மங்கத்தாயாரு அவ்வளவு அழகு பொருந்தியவள்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பார்த்தவங்க இன்னொரு வாட்டி திரும்பி நின்று பார்த்துட்டு போவாங்களாம். அவ்வளோ அழகு பொருந்தியவளா இருந்திருக்கா அவளோட வயசு காலத்துல. அவளோட அழகுல மயங்கி அந்த ஊர்ல இருக்கிற துலுக்க ராஜா அவளை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இதனால குடும்பமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குடும்பத்தோட சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு. ஆனா இரவோட இரவா அந்த ஊரை விட்டு போறது, அதுவும் ராஜா கிட்டேந்து தப்பிச்சு போறது சாத்தியம் இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த துலுக்க ராஜாவை திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்களுடைய ஊரை விட்டு அந்த துலுக்க ராஜா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனது மங்கத்தாயார் குடும்பம் மட்டும் கிடையாது. அவங்களுடைய சொந்தம் பந்தம்னு கிட்டத்தட்ட 30-40 குடும்பங்கள் அந்த ராஜாவுடைய ஊரை நோக்கி போறாங்க. அவங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருந்ததுனால ஒரு நாள் இரவு கூடாரம் அமைச்சு ஒரு காட்டுல தங்குறாங்க. அப்போ துலுக்க ராஜாவுடைய ஆட்கள் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மங்கத்தாயாருடைய குடும்பம் மெல்ல ஒருவருத்தவங்களா கூடாரத்தை விட்டு தப்பி அந்த இருட்டுக்கு நடுவுல ஓட தொடங்குறாங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும் போதே மழையும் கொட்ட தொடங்குது. அவங்களுக்கு தெரியாம ஓட தொடங்குறாங்க இல்லையா? அப்போ அந்த ராஜாவோட ஆட்களுக்கு அவங்க ஓடுறது தெரிஞ்சு பின்னாடியே துரத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய மழை பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. தப்பிக்க இடமும் இல்ல, ஒளியறதுக்கு ஒரு இடமும் இல்ல. ஓடி அவங்க வந்து சேர்ந்த இடத்துல ஒரு பெரிய நதி இருந்தது. எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு இயற்கையான செயலா இல்ல கடவுளின் சித்தமா அப்படின்னு தெரியல. மங்கத்தாயாரின் குடும்பத்தை நதியோட அக்கறையில போய் சேர்க்கறதுக்கு அரச மரத்தோட கிளை வளைஞ்சு அவங்களை ஏந்தி அக்கறையில சேர்த்து விட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் அவங்க துலுக்க ராஜா கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்துச்சு. இன்னும் நிறைய சம்பவம் இது மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு. அது என்னது அப்படின்னா, ஒரு கோயிலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சமயத்துல பெண் தெய்வம் அவங்களுக்கு அடைக்கலம் தர்ற மாதிரி இருக்கு. அவங்களை தேடி வந்த குதிரை வீரர்களுடைய கண்ணுல அவங்க படாமலே போயிடுறாங்க. அது போக வேறொரு சமயத்துல துலுக்க ராஜாவின் துரத்தலுக்கு அஞ்சி ஓடும் போது பூமி தாய் அவளை விழுங்குறது போல ஒரு சம்பவம் இருக்கு. நம்பக்கூடியதாக இல்ல அப்படின்னாலும் கதையோட போக்குல, கதையோட ஓட்டத்துல நம்புறதுக்கு நமக்கு பெரிய தயக்கம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதுல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. அது என்னது அப்படின்னா, ஒரு காடா இருந்த ஒரு இடம் எப்படி ஒரு கிராமமா மாறுச்சு அப்படிங்கிறது. காட்டுல இருக்கிற ஒரு சில செடி கொடிகளை அகற்றணும் அப்படின்னா 1 இல்ல 2 வீடுகள் நம்ம கட்டலாம். ஆனா ஒரு கிராமத்தையே உருவாக்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு வேணும் இல்லையா? பல தூரமா ராஜாக்களுக்கு பயந்து ஓடி காட்டை வெட்ட ஆரம்பிச்சவங்களுக்கு உடல் மற்றும் மனம் ரெண்டுமே சலிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு மேல நம்மளால காட்டை வெட்ட முடியாது, அதற்கு பதிலாக காட்டை நம்ம எரிச்சிடலாம், பிறகு காய்ந்த சருகுகளை வெட்டுறது சுலபம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் வருது. அது என்னது அப்படின்னா, காட்டை எரிச்சோம் அப்படின்னா காத்துல தீ பரவி எவ்வளவு தூரம் வரை எரியும் அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கூட்டத்தை ஒரு பாட்டி சொன்ன யோசனை மிகவும் அருமையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு முழு காடும் தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சுத்தி உள்ள பகுதிகளை சில செடி கொடிகளையும் மரங்களையும் வெட்டிட்டு ஒரு இடைவெளி கிடைக்கும். அதை கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு தீவு போல அமையும். அதை தீவு மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு தீ வச்சோம் அப்படின்னா தீ முழு காட்டையும் அழிக்காம நமக்கு வேணுங்கிற ஒரு பரப்பளவை மட்டும் அழிக்கும். பிறகு அந்த எரிந்த கட்டைகளை அப்புறப்படுத்துறது ரொம்ப சுலபம் என்றும் அதை தரமட்டமாக்கி குடியேறலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன யோசனை மிகவும் சிறந்த ஒரு யோசனையாக இருந்துச்சு. இந்த கதையை கேட்கும் போது நமக்கு தோன்ற விஷயம் என்னது அப்படின்னா, இதுல வர்ற அனைத்துமே கற்பனை கதை இல்ல. யாரோ ஒருத்தவங்க அந்த கோபல்ல கிராமம் உருவாக்கும் போது அங்கே இருந்து பார்த்து சொன்ன உண்மை கதை போலதான் நமக்கு இருக்கும் அந்த கதையை படிக்கும் போது. இப்படி பல விஷயங்கள் மங்கத்தாயார் மூலமாக நமக்கு விரியும். ஒரு மக்கள் கூட்டம் கட்டாயத்தின் பேரில் தங்களின் பூர்வீக நிலத்தை விட்டு இடம்பெயரும் போது ஏற்படும் வலியும் வேதனையும் கேட்கும் போது அழுத்தங்கள் நிறைந்த ஒரு தேவதை கதையை போலவே இருந்தது அந்த மங்கத்தாயாருக்கு உரிய கதைகள். அடுத்தபடியாக நிகழ்காலத்தில் நடக்கிற சில முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோபல்ல கிராமத்திலேயே பெரிய குடும்பம் இந்த நாயக்கர் குடும்பம் தான். ஒரே குடும்பமாக ஓடி வந்து ஒரு தலைமுறைக்கு பிறகு பல குடும்பங்களாக பிரிந்து விடுகிறார்கள். பிறகு அவரவர்களுக்கு நிலத்தை உடைமையாக்கி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த குடும்பங்களில் கோட்டையார் குடும்பம் மட்டும் பொருளாதார ரீதியில் உயர்ந்தவர்களாக வாழ்கிறார்கள். கோபல்ல கிராமத்தை பொறுத்தவரை கெட்டவர்களே இல்லாத கிராமமாக விளங்குகிறது. கோட்டையார் வீட்டில் சகோதரர்கள் மொத்தம் 7 பேர். என்ன நாயக்கர் கோட்டையார்னு மாத்தி மாத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அந்த ஊர் தலைவருடைய முழு பெயர் கோட்டைய கோவிந்த நாயக்கர் அப்படிங்கிறது தான். அவர் தான் மூத்தவர். அவருக்கு கீழே 6 பேர் இருக்காங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர், கோவப்ப நாயக்கர், ராயப்ப நாயக்கர், தாசப்ப நாயக்கர், சுந்தரப்ப நாயக்கர், கண்ணப்ப நாயக்கர். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயம் தொடங்கி ஆடு மாடுகள் மேய்க்கிறது முதல் திருமணம் நடக்கிறது, பிற சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட ஒருவர்னு ஒருத்தவங்களுக்கும் ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கு. இது போக அக்கையா அப்படின்னு ஒரு கதாபாத்திரமும் இருக்கு. சின்ன வயசுலயே கூட பிறந்தவங்க எல்லாரும் அம்மா போட்டு இறந்ததுனால அவங்க வீட்டுல தனியா இருக்கிறத பார்த்த மங்கத்தாயார அழைச்சிட்டு வந்து தன்னோட வீட்லயே வச்சுக்கிறாங்க. அந்த வீட்லயே இருந்து கொடுக்கற வேலையை செஞ்சுட்டு பசிச்சா சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வர ஒரு கதாபாத்திரம் தான் இந்த அக்கையார்னு சொல்லலாம். இப்படி கெட்டவர்களே இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்கிற கிராமத்துல தீவெட்டி என்ற திருடர்கள் வர்றாங்க. அவங்களையும் விரட்டி அடிச்சிடுறாங்க. அனைவரும் சுமூகமாக வாழ்ந்து வரும்போது அடுத்து ஒரு வேண்டாதவனின் வருகை கோபல்ல கிராமத்திற்கு வந்தது. அதுதான் கோபல்ல கிராமத்துக்குள் ஆங்கிலேயர்களின் வருகை. அதன் பிறகு அந்த கிராமம் என்ன ஆனது என்பதை மீதி கதை. கதை முழுக்க முழுக்க கோபல்ல கிராமம் அது உருவான கதை அப்படிங்கறத விட மங்கத்தாயாருடைய குடும்பத்தின் கதை அப்படின்னு தான் சொல்லணும். கதை பார்க்கறோம் அப்படின்னா பல இடங்கள்ல புரியாதது போன்று இருக்கும். வாசிப்பவர்களுக்கு ஒரே நேரத்துல குழந்தை மனதையும் முதிர் மனதையும் ஒரு சேர கொண்டு செல்லும் இந்த கதைன்னு சொல்லலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது இந்த சேனல்ல நான் போட்டிருக்க அனைத்து பதிவுகளையும் பாருங்க. தேங்க்யூ.